எந்த சஹாபியுடைய நோக்கத்தையும் நாம் கொச்சப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் பார்த்தவங்க புரிந்து கொள்றது தப்பு வரும். சரின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஒருத்தர் தான் ஆயிஷா நாயகி தப்பு சொல்ல முடியாது, அலியும் தப்பு சொல்ல முடியாது. அவர் நோக்கத்தை நல்ல நோக்கத்தில் செஞ்சாரு. இவங்க அதான் நம்ம செய்யணும். என்னடா ஷாபி இமாம்கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க, கர்பலா பத்தி, சஹாபாக்கள் யுத்தத்தை பத்தி கேட்கறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷாபி இமாம் சொன்னாங்க, அழகான அற்புதமான வார்த்தை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைன்னு சொல்லுவோம்ல, அழகான வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரத்தத்திலிருந்து நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டான். இப்ப நான் அந்த காலத்துல வாழ்ந்தேன்னு வைங்க, ஏதாச்சும் ஒரு பக்கத்துல வாழ் பிடிச்சிருப்பேன்ல. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கும் பொழுது நானும் அதில் ஒருவனாக இருந்தால் இவரை கொள்றதுக்கு அவரை கொள்றதுக்கு நான் ஆயுதம் தாங்கி இருப்பேன். அந்த ரத்தக்கரை படியாமல் நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி விட்டான். ஏன்டா நாக்குனால போட்டு ரத்தத்தை நக்க பாக்குறீங்க, பேசாதேங்கிறாரு. நம்மள அல்ல அந்த ரத்தக்கரையில் காப்பாத்திட்டான்ல, கையை காப்பாத்திட்டான்ல, நாக்கையும் காப்பாத்திட்டு போ. இதுல வந்துகிட்டு இவன் மகா மோசமானவன், அவன் மகா கெட்டவன், எசீது நாசமா போனவன், தொலைஞ்சு உருப்படாம போயிருவான், இதெல்லாம் சொல்லாத. ஹசனையும் சொல்லாத. அது மாதிரி ஆயிஷா பக்க நியாயம், அலி பக்க நியாயம், முஆவியா பக்க நியாயம், முஆவியா அயோக்கியன், இதெல்லாம் சொல்லாத. அந்த நேரத்தில் நம்மளை இல்லாம காப்பாத்திக்கிட்ட நன்றி சொல்லுது. நல்ல வேலைக்கு கொஞ்சம் லேட்டா பிறந்துட்டோம். இல்லைன்னா அதுல ஒரு பக்கம் பங்கெடுத்து முஆவியா பக்கம் சேர்ந்து அலியை வெட்ட போயிருப்போம், இல்லாட்டி அலி பக்கம் சேர்ந்தா முஆவியா வெட்ட போயிருப்போம். நம்ம கைகளை அந்த ரத்தக்கரை படியாமல் எல்லாம் காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தில்க திமாவுன் தஹரல்லாஹு ஐதியனா, அந்த ரத்தக்கரையில் இருந்து நம்முடைய கைகளை அல்லாஹ் தூய்மையாக்கி விட்டான். நல்ல வேலைக்கு நம்ம பயிர்களை காப்பாத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்த தலைமுறை தானே இவர் வந்து அடுத்த தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு முந்திருந்தாருன்னா இவர் அங்க இருந்திருப்பாரு. அப்ப என்ன செய்யறாரு, ஃபலானு லபிசு அல்சினத்து நாபிகா, நம்ம நாக்க போட்டு அந்த ரத்தத்தை நக்க மாட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கருத்து சொல்ல மாட்டேன், அலி நல்லவரா சொல்ல மாட்டேன், முஆவியா நல்லவரா சொல்ல மாட்டேன், எல்லாம் நல்லவர்கள். ஷாபி இமாம் சொல்றாங்க எல்லாம் நல்லவங்க, ஆயிஷா நல்லவங்க, ஹசன் நல்லவர் தான், ஹுசைன் நல்லவர், யஸீத் நல்லவர், முஆவியா நல்லவர். ஷாபி இமாம் அபிப்பிராயம் இதான் ஒரு மூமினுடைய வேலை. என்ன சண்டை போட்டுட்டாங்க, ஒருத்தர் நோக்கம் இருக்கும், அதுக்கு தீர்ப்பு அவன் சொல்ல போறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, சிறந்த காலம்னு சொல்லிட்டாங்க. நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களை குறை சொல்லால் ஆத்த சுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள். அவர்கள் கையளவு தர்மம் செய்த அளவுக்கு நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அவங்க கையளவுக்கு செய்த நன்மையை கூட அடைய மாட்டீங்க. கருத்து சொல்ல மாட்டேன், அலி நல்லவரா சொல்ல மாட்டேன், முஆவியா நல்லவரா சொல்ல மாட்டேன், எல்லாம் நல்லவர்கள். ஷாபி இமாம் சொல்றாங்க எல்லாம் நல்லவங்க, ஆயிஷா நல்லவங்க, ஹசன் நல்லவர் தான், ஹுசைன் நல்லவர், யஸீத் நல்லவர், முஆவியா நல்லவர். ஷாபி இமாம் அபிப்பிராயம் இதான் ஒரு மூமினுடைய வேலை. என்ன சண்டை போட்டுட்டாங்க, ஒருத்தர் நோக்கம் இருக்கும், அதுக்கு தீர்ப்பு அவன் சொல்ல போறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, சிறந்த காலம்னு சொல்லிட்டாங்க. நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களை குறை சொல்லால் ஆத்த சுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டி விடாதீர்கள். அவர்கள் கையளவு தர்மம் செய்த அளவுக்கு நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அவங்க கையளவுக்கு செய்த நன்மையை கூட அடைய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட முஆவியாவை எல்லாம் கீழ்த்தரமாக விமர்சிச்சு எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு மார்க்க அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களுக்கு